அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். இது உங்கள் நெற்றிக்கண், நான் உங்கள் மகிழன். என்ன உறவுகளே, தீபாவளி எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். மகிழ்ச்சியா இருங்க, பாதுகாப்பா பட்டாசு வெடிங்க, அளவா வெடிங்க. ஏன்னா சுற்றுச்சூழலுக்கு ரொம்பவும் கேடு. சரியா? இந்த கரூர் சம்பவம் என்னடா இது? அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கு. பேச வேண்டாம் அப்படின்னு பார்த்தாலும் இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக வருகின்ற செய்திகள் நம்மை பேச வைக்காமல் விடாது போல. கடந்த 2 நாட்களாக இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக மூத்த ஊடகவியலாளர், பத்திரிகையாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களும், சாக்கடை வாயன் ஊடக புரோக்கர் சவுக்கு சங்கரும் பல பொய்களை பரப்பி விட்டு இருக்கிறாங்க. அவங்க சொன்ன பொய்களை நம்பி இந்த தற்குறி அணில்களும் அதை தங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல ரொம்ப வேகமா பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப அவங்க பரப்புன பொய்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கிற மாதிரி வகையா 2 காணொளி சிக்கி இருக்கு. அது என்ன காணொளி? அது மட்டும் இல்லாம இப்ப இவங்க 2 பேரும், ஃபெலிக்ஸ் ஜெரால்டும் சவுக்கு சங்கரும், சமீப காலமாக விஜய்க்கு முட்டு கொடுத்து அவர் செஞ்ச தப்பையெல்லாம் மூடி மறைச்சு அவரை நல்லவர் மாதிரி மக்கள் மத்தியில ப்ரொமோட் பண்றாங்கல்ல, இதுக்கு ஆதவ் அர்ஜுனா கிட்ட இருந்து எவ்வளவு பணம் வாங்கினாங்க என்பது தொடர்பாகவும் முக்கியமான ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் வாங்கினாரா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஆனா கட்டாயமாக இந்த சாக்கடை வாயன் ஊடக புரோக்கர் சவுக்கு சங்கர் காசு வாங்கி இருக்கிறான். சோ இத பத்தியும், அடுத்ததா இந்த கரூர் கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் இறந்து போனாங்கல்ல, இறந்து போன அந்த 41 நபர்களின் குடும்பத்தாருக்கும் விஜய் அறிவித்த 20 லட்சம் ரூபாய் நிவாரண தொகை கடந்த 2 நாளைக்கு முன்னாடி உரியவங்க கிட்ட ஆன்லைன் டிரான்சாக்சன் மூலமா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா பாருங்க, குறிப்பா அதுல 2 பேரை மட்டும் விஜய் அவர்கள் தவிர்த்துட்டாரு. யார் அந்த 2 பேர்? ஏன் அவங்களுக்கு மட்டும் நிவாரண தொகையை விஜய் அவர்கள் கொடுக்காம நிறுத்தி வச்சிருக்கிறாரு? இது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த காணொளியில ரொம்ப விரிவா பார்க்க போறோம். வாங்க பேசலாம். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூத்த ஊடகவியலாளர், பத்திரிகையாளர், தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியிலேயே பாலிடிக்ஸ் பேசக்கூடிய மிக மூத்த தமிழ் பொலிட்டிக்கல் யூடியூப் சேனலான ரெட் பிக்ஸ் யூடியூப் சேனலுக்கு சொந்தக்காரர். இத்தனை ஆண்டுகள்ல எந்த ஒரு கட்சிக்கும் அவரு ஆதரவா பேசினதே கிடையாது. எல்லா கட்சிகளோட நல்ல செயல்பாடுகளை பத்தி பேசி இருக்கிறாரு. எல்லா கட்சி தலைவர்களோட நல்ல குணங்களை பத்தியும் மக்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அன்றாடம் நடைபெறுகின்ற முக்கியமான அரசியல் சிக்கல்களை குறித்தும் மக்களுக்கு தொடர்ந்து எடுத்து பேசிக்கிட்டே இருந்தாரு. ஆனா சமீப காலமாக இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. என்ன காரணத்தினாலோ விஜய ஆதரிச்சு பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவருக்கு ஓவரா முட்டு கொடுக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாரு. மனிதனோ மிருகமோ யாரா இருந்தாலும் மதம் பிடித்து விட்டால் அது மிக மிக ஆபத்தானது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உறவுகள் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இப்ப ஃபெலிக்ஸ் அவர்கள் விஜய ஆதரிச்சு பேசுறதுக்கு மதமோ இல்லைன்னா அவருக்கு திமுக மேல இருக்கிற அதீத வெறுப்போ எதுவா வேணும்னாலும் காரணமா இருக்கலாம். அது நமக்கு முக்கியம் கிடையாது. அவர் விஜய ஆதரிச்சு பேசுறதும் கூட அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அதுல நாம தலையிட முடியாது. ஆனா நீங்க விஜய ஆதரிச்சு பேசும்போது உண்மையா பேசணும். அதை விட்டுட்டு அவர் செஞ்ச தப்ப மூடி மறைக்கிறதுக்காக பொய் பேசக்கூடாது, கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடக்கூடாது. அப்படிதான் பாருங்க, சமீபத்துல விஜய் அவர்களின் கரூர் சுற்றுப்பயணம் தொடர்பாக ஒரு முக்கியமான உண்மையை சொல்ல போறேன்னு வீடியோ ஒன்ன போட்டு வெறும் பொய்யா பேசி வச்சிருக்கிறாரு. நம்ம கிட்ட வகையா வந்து மாட்டிக்கிட்டாரு. அந்த வீடியோல என்ன சொல்றாரு அப்படின்னா, தாவேகா கட்சியின் அபிஷியல் ட்விட்டர் பேஜ், அந்த ட்விட்டர் பேஜ்ல கடந்த செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி ஒரு பதிவு போட்டு இருக்கிறாங்க. என்ன பதிவு அப்படின்னா, விஜய் அவர்களின் நாமக்கல் மற்றும் கரூர் சுற்றுப்பயணம் தொடர்பான விவரங்கள் தொடர்பான பதிவு. அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு இதுல எங்கேயாச்சும் விஜய் அவர்கள் கரூருக்கு 12 மணிக்கு வருவாரு அப்படின்னு போட்டு இருக்கிறாங்களா? இதுல குறிப்பிடப்பட்டிருக்கின்ற நேரம் மற்றும் இடம் என்பது விஜய் அவர்களின் சுற்றுப்பயணத்தை ஏற்பாடு செய்யக்கூடிய ஏற்பாட்டு குழுக்களுக்கான இடம் மற்றும் நேரம் தானே ஒழிய விஜய் அவர்கள் 12 மணிக்கு கரூருக்கு வருவாரு அப்படின்னு இந்த பதிவுல போடல அப்படிங்கிறாரு. அவர் சொன்ன பதிவு இதுதான். இதை நான் அப்படியே உங்களுக்கு பக்கத்துல காட்டுறேன், நீங்களே படிச்சு பாருங்க. அதுல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு?
குறிப்பா இதுல 3வது பத்திய அப்படியே படிச்சு காட்டுறேன். உங்களுக்கு என்ன புரியுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுல என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா, நாளை நடைபெற உள்ள மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டாளர் குழுக்கள் விவரம், இடம் மற்றும் நேரம் ஆகியவை பின்வருமாறு. அவ்வளவுதான், தெளிவா போட்டிருக்கு. நாளை நடைபெற உள்ள மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கான அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கின்ற ஏற்பாட்டாளர் குழு விவரம். ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுதுப்பா, அந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டாளர்கள் யார் யார், அந்த நிகழ்ச்சிக்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் யார் யாரெல்லாம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு ஒரு விவரத்தை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நிகழ்ச்சி எந்த இடத்துல நடக்க போகுது, அந்த நிகழ்ச்சி எந்த நேரத்துல நடக்க போகுது அப்படிங்கிற விவரம் பின்வருமாறு அப்படின்னு தானே போட்டிருக்கு. இதை ஏன் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் குழப்புறாரு? விஜய் அவர்கள் 12 மணிக்கு வருவாரு அப்படின்னு இதுல எங்கேயும் குறிப்பிடல அப்படின்னு சொல்றாரு. இதுல சொல்லி இருக்கிற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி அப்படிங்கிறது யாருக்கான நிகழ்ச்சி? விஜய்க்கான நிகழ்ச்சி தானே. சரி, அவருடைய கேள்வியை அப்படியே திருப்பி கேட்போம். இதுல எங்கேயாச்சும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் குழுக்களுக்கான இடம் மற்றும் நேரம் அப்படின்னு போட்டு இருக்கிறாங்களா? கிடையாது. விஜய் மக்களை சந்திக்க போறாரு, அந்த நிகழ்ச்சிக்கான இடம் மற்றும் நேரம், அந்த நிகழ்ச்சியை யார் யாரெல்லாம் ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு தானே போட்டிருக்கு. அப்புறம் ஏன் மக்களை குழப்பணும்? உண்மையை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற உண்மையை எதுக்காக திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் மறைச்சு பேசணும்? சரிங்க, நீங்க இந்த பதிவை விட்டுருங்க, இது நமக்கு தேவையே இல்லை. புசி ஆனந்த் அவர்கள் இந்த கரூர் நிகழ்ச்சிக்கான அனுமதியை வாங்கிட்டு பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன பேசினாரு, என்ன சொன்னாரு? நாளைக்கு 27ஆம் தேதி வேலுச்சாமிபுரத்துல மதியம் 12 மணிக்கு விஜய் அவர்கள் மக்களை சந்திப்பார் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அதற்கான வீடியோ ஆதாரமே இருக்கு. கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமிபுரத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பது தெரிவிச்சு. புசி ஆனந்த் சொன்ன நேரத்தை நம்பி தன்னுடைய மனைவிய அந்த கூட்டத்துக்கு அனுப்பி இன்னைக்கு அவங்கள பறிகொடுத்துட்டு நிக்கிற ஒரு சாமானிய மனிதன் விஜய் அவர்கள் எத்தனை மணிக்கு கரூருக்கு வருவாரு அப்படின்னு சொன்னாங்க என்பதை பற்றி ஒரு தகவலை சொல்றாரு. அதையும் கேளுங்க. நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. வந்துடும் காலையில ஒரு 4 இட்லி டிஃபன் சாப்பிட்டு போனாலும் சரி. 12 மணி ஆச்சு, 2 மணி மீட்டிங் 12 மணின்னு சொன்னதுனால தான் நான் விட்டேன். சோ தாவேகா கட்சியோட பொதுச் செயலாளர் சொல்லி இருக்கிறாரு. அவர் சொன்னதை நம்பி தன்னுடைய மனைவிய அந்த கூட்டத்துக்கு அனுப்பி அவங்கள பறிகொடுத்துட்டு நிக்கிற ஒரு சாமானிய மனிதனும் விஜய் அவர்கள் 12 மணிக்கு தான் கரூருக்கு வருவாருன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்க சொன்னதையெல்லாம் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் நம்ப மாட்டாரு. இவரா ஒரு கதையை கட்டி விடுவாரு. என்னங்க நியாயம் இது? இவங்க சொல்றதெல்லாம் பொய், இவர் மட்டும் உண்மையை சொல்றாரா? இவரே இவ்வளவு பொய் சொல்றாரு அப்படின்னா அவரோட ஃப்ரெண்டு சாக்கடை வாயன் ஊடக புரோக்கர் சவுக்கு சங்கர் எவ்வளவு பொய் பேசுவான்? பொய் பேசுறதுக்கு அவனுக்கு சொல்லியா கொடுக்கணும்? அவன் சொல்றான், இந்த கரூர் கூட்ட நெரிசல்ல சிக்கி இறந்து போன 41 நபர்களின் உடல்களுக்கும் 27ஆம் தேதி இரவோடு இரவாக உடற்கூறாய்வு போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு முடிச்சு, அதுவும் 2 மணி நேரத்துல எல்லா உடல்களுக்கும் போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு முடிச்சு விடியறதுக்குள்ள அவங்க உடம்பையெல்லாம் எரிச்சிட்டாங்க அப்படிங்கிறான். அதுக்கு பக்கத்துல இருக்கிற மாலதி கேக்குது, அப்படியா? ஏன் சார்? ஏன்னா விடியற் காலையில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இறந்து போன உடல்களுக்கு மாலை போட்டு நல்ல பேரு எடுத்துடக்கூடாது அப்படின்னு திமுகவோட தலைமையில இருந்து அவசரமா ஒரு உத்தரவு வந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி வர்றதுக்குள்ள எல்லா உடம்பையும் எரிச்சிடணும், மார்ச்சொரிய மொத்தமா தொடச்சி எந்த ஒரு தடயமும் இல்லாம ஆக்கிரணும் அப்படின்னு திமுக தரப்புல இருந்து கண்டிப்போட ஒரு உத்தரவு போட்டாங்க. அதனால தான் ராத்திரியோட ராத்திரியா 41 உடல்களுக்கும் போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு எல்லா உடம்பையும் எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றான். காலையில 7 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி வர்றாரு. வரும்போது ஒரு பாடி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் வேகமாக போஸ்ட்மார்ட்டம். ஏன் சார் இருக்கிறதுனால என்ன ஆயிட போகுது? அவர் பாடிக்கு மாலை போட்டு பேர் தட்டிட்டு போயிடக்கூடாது. அவர் வரும்போது மாச்சோரியை கூட்டி சுத்தம் பண்ணிருக்கணும். இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்ப இந்த பொய்க்கான பதிலடியை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த சாக்கடவாயன் சவுக்கு சங்கர் கிட்ட சில கேள்வியை கேட்கணும். ஏன்டா டேய், நீ உண்மையிலேயே வயிற்றுக்கு சோறு தான் திங்குறியா இல்லைன்னா வேற ஏதாச்சும் திங்குறியாடா? மாலதி உனக்கு சோறு ஆக்கி போடுதா இல்லையா? உன் உடம்புல ரத்தம் தான் ஓடுதா இல்லைன்னா சாக்கடை ஏதாச்சும் ஓடுதா?
எப்படிடா ஊருக்கே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பத்தி இவ்வளவு பச்சையா போய் சொல்ற? அது எப்படி? எடப்பாடி பழனிசாமி வந்து மாலை போடுறதுக்கு முன்னாடி எல்லா உடம்பையும் எரிச்சிட்டாங்களா? அப்படின்னா இப்ப நான் காட்ட போற வீடியோல ஒருத்தர் மாலை போடுறாருல்ல, அவர் யாரு அப்படின்னு கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி ஹாஸ்பிட்டலில் சிகிச்சையில் உள்ளவர்களை எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். அப்போது பழனிசாமியுடன் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, விஜயபாஸ்கர் உடனிருந்தனர். பாத்தியா என்ன சொல்றாங்க? இறந்து போன உடல்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாலை அணிவித்து இறுதி அஞ்சலி செலுத்தினார். அப்ப நீ சொன்னது பொய் தானே? சொல்லு, பொய் தானே? தமிழ்நாட்டோட முக்கிய நாளிதழ் தினமலர்ல வந்த வீடியோ மற்றும் செய்தித்தாள்ல வந்த தகவல் இது. இதையே ஒருத்தன் திருச்சி மாத்தி பேசுறான் அப்படின்னா இவன் எவ்வளவு பெரிய டுபாகுரா இருப்பான். அடுத்து என்ன சொன்னா? ராத்திரியோட ராத்திரியா எல்லா உடம்புக்கும் போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு முடிச்சுட்டாங்க, விடிஞ்ச உடனே எல்லா உடம்பையும் எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னானா? ஆனா இப்ப நான் ஒரு வீடியோ காட்டுறேன், அதுல என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க. கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சிறுவனின் உடலை உடற்கூராய்வு செய்வதில் தாமதம் ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டி அப்பகுதியில் உறவினர்கள் அந்த உடற்கூராய்வு செய்யப்படும் அந்த மையத்தை முற்றுகையிட்டு அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காலை 7 மணிக்கு உடற்கூராய்வு செய்வதாக கூறிய நிலையில் தற்போது 12 மணி ஆகியும் அவர்கள் உடற்கூராய்வு செய்யவில்லை என்று குற்றம் சாட்டி அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரும் காட்சியினை பார்த்து வருகிறோம். என்ன சொன்னாங்க? அதாவது காலையில 7 மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு தன்னுடைய பிள்ளையோட உடம்ப கொடுக்கறதா சொன்னாங்க. ஆனா இப்ப மதியம் 12 மணி ஆச்சு, இப்ப வரைக்கும் எங்க பிள்ளையோட உடம்ப கொடுக்கல அப்படின்னு சொந்தக்காரங்க மருத்துவமனைக்கு வெளியில இருந்து சண்டை போடுறாங்க. அப்ப இந்த விஷயமும் பொய். இந்த செய்தி எதுல வந்திருக்கு? ஜெயா பிளஸ்ல வந்திருக்கு. சன் டிவில வரல, கலைஞர் செய்தியில வரல, ஜெயா பிளஸ்ல வந்திருக்கு. அப்ப ஊரே பார்த்த, உலகமே பார்த்த ஒரு செய்தியவே இவன் இவ்வளவு மாத்தி பேசுறான் அப்படின்னா இவன் எவ்வளவு பெரிய பித்தலாட்ட பேர் வழியா இருப்பான். அப்படி என்னடா விஜய காப்பாத்தி நீங்க சாதிக்க போறீங்க? இவனுங்க பெருசா எதையும் சாதிக்கல அப்படின்னாலும் பெருசா சம்பாதிச்சிருக்கிறானுங்க. குறிப்பா விஜய ஆதரிச்சு பேசுறதுக்கு மட்டும் இந்த சவுக்கு சங்கர் 3 கோடி ரூபாய் ஆதவ் அர்ஜுனா கிட்ட வாங்கி இருக்கிறதா தகவல்கள் வந்திருக்கு. கேவலம் 3 கோடி ரூபாய் பணத்துக்காக செத்து போன 41 உயிர்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை இவனுங்க எல்லாம் தட்டி பறிக்கிறானுங்களே. மனுஷ ஜென்மங்க தானா இவனுங்கெல்லாம்? சரி, நாம சவுக்கு சங்கரை விடுவோம். அவன் ஒரு ஊடக புரோக்கர். காசு கொடுத்தா யாருக்கு ஆதரவா வேணும்னாலும் பேசுவான், யாரை பத்தி வேணும்னாலும் ஆபாசமா பேசுவான், அவதூறா பேசுவான். அதுதான் அவனோட வேலை. ஆனா நம்ம ஹீரோ, மக்களின் ரட்சகன் விஜய் அவர்கள் ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கிறாரு பாருங்க. அது சவுக்கு சங்கர் பார்க்கிற புரோக்கர் வேலையை விட ரொம்ப கேவலமா இருக்கு. என்ன நடந்திருக்கு தெரியுமா? கரூர் கூட்ட நெரிசல்ல சிக்கி இறந்து போன 41 நபர்களின் உறவினர்களுக்கும் விஜய் அறிவித்த 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் நேற்றைக்கு முன்தினம் அவங்களுடைய வங்கி கணக்குக்கு ஆன்லைன் டிரான்சாக்சன் மூலமா அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. ஆனா வெறும் 39 நபர்களுக்கு மட்டும்தான் அந்த நிவாரண தொகை போய் சேர்ந்திருக்கு. மீதி 2 பேருக்கு கொடுக்கவே இல்லை. யார் அந்த 2 பேர் அப்படின்னு தேடி பார்த்தா பிரித்திக்கோட அம்மா ஷர்மிளா, சந்திராவோட கணவர் செல்வராஜ். ஏன் இவங்க 2 பேருக்கும் மட்டும் நிவாரண தொகை போய் சேரல அப்படின்னு கேட்டா அவங்க 2 பேரும் வங்கி விவரங்கள் தொடர்பான டாக்குமெண்ட்டை சரியா கொடுக்கல, அதனால அவங்களுக்கு எங்களால நிவாரண தொகையை போட முடியல அப்படிங்கிறாங்க. அதான் உண்மையா? சத்தியமா கிடையாது. அது எப்படி இவங்க 2 பேருக்கும் மட்டும் டாக்குமெண்ட் சரியில்லாம போகும்? மற்றவங்களுக்கெல்லாம் சரியா இருந்துருச்சா? அப்படி இவங்க 2 பேருக்கும் டாக்குமெண்ட் சரியில்லை அப்படின்னா அது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு எல்லாருக்கும் ஒரே நேரத்துல இந்த நிவாரண தொகையை போட்டு இருக்கலாமே. ஏன் மத்த 39 நபர்களுக்கும் போட முடிஞ்ச விஜயால, தாவேகாவால இவங்க 2 பேருக்கும் மட்டும் போட முடியல? ஏன்னா இவங்க 2 பேரும் தாவேகாவிற்கு எதிராக, விஜய்க்கு எதிராக உச்சநீதிமன்றத்துல சாட்சி சொன்னவங்க. இவங்களை பத்தி ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லி இருக்கிறேன். கடந்த 2 காணொளிகள்ல அவங்களை பத்தி ரொம்ப விரிவா சொல்லி இருக்கிறேன். நீங்க வேணும்னா அந்த காணொளியை எடுத்து பாருங்க. இப்ப பிரித்திக்கோட அம்மா ஷர்மிளா இருக்கிறாங்க இல்லையா,
இவங்களோட கணவர் பன்னீர்செல்வம் என்பவர் தான் இந்த கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக சிபிஐ விசாரணை கேட்டு உச்சநீதிமன்றத்துல வழக்கு போட்டாரு. ஆனா ஷர்மிளா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரித்திக் பிறந்த 6 மாசத்துல பன்னீர்செல்வம் என்னையையும் பிரித்திக்கையும் விட்டுட்டு ஓடிட்டாரு. கடந்த 8 வருஷமாக அவரோட துணை இல்லாம தான் நான் பிரித்திக்க வளர்த்தேன். நான் கணவனால் கைவிடப்பட்ட பெண் அப்படின்னு அரசாங்கத்துக்கிட்ட சான்றிதழ் வாங்கி வச்சிருக்கிறேன். சோ பன்னீர்செல்வம் போட்ட வழக்கிற்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு ஷர்மிளா உச்சநீதிமன்றத்துல சாட்சி சொல்லிட்டாங்க. அதேதான் செல்வராஜும். செல்வராஜ் அவர்களின் மனைவி சந்திரா இறந்து போயிட்டாங்க. ஆனா செல்வராஜோட ஊர் பிரசிடென்ட் அதிமுகவை சேர்ந்த விசிகே செல்வராஜ் என்பவர் செல்வராஜ் கிட்ட போய் உங்க பசங்களுக்கு நாங்க அரசு வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி அவரை ஏமாத்தி அவரோட கையெழுத்தை வாங்கி அவருக்கே தெரியாம அவருடைய சார்பாக உச்சநீதிமன்றத்துல கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கேட்டு வழக்கு போட்டு இருக்கிறாங்க. அவரும் போய் ஐயா எனக்கும் அந்த வழக்கிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது, என்னை ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு நீதிபதிகள் முன்னாடி சாட்சி சொல்லிட்டாரு. இது தாவேகாவிற்கு மிகப்பெரிய கெட்ட பேரு. என்னடா இவ்வளவு ஃப்ராடுத்தனம் பண்ணி உச்சநீதிமன்றத்துல வழக்கு போட்டு இருக்கிறீங்களே, இதுதான் நீங்க சொல்ற மாற்று அரசியலா அப்படின்னு மக்கள் எல்லோரும் நாக்க புடுங்குற மாதிரி விஜயையும் தாவேகாவையும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு சிபிஐ விசாரணை கேட்டு போடப்பட்ட 2 வழக்குகளுமே போலி என்பது தெரிய வந்தவுடன் அதை பற்றியும் நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இது எல்லாம் சேர்ந்து தாவேகாவிற்கும் விஜய்க்கும் மிகப்பெரிய கெட்ட பேரை ஏற்படுத்தி இருக்கு. எனக்கு எதிராகவா நீங்க சாட்சி சொல்றீங்க, இருங்க உங்களுக்கு நிவாரண தொகையை கொடுக்காம நிறுத்தி வச்சிடறேன் அப்படின்னு சரியா பிரித்திக்கோட அம்மா ஷர்மிளாவிற்கும் சந்திராவோட கணவர் செல்வராஜுக்கும் மட்டும் இந்த 20 லட்சம் ரூபாய் நிவாரண தொகையை விஜய் அவர்கள் நிறுத்தி வச்சிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், ஃப்ராடுத்தனம், மொள்ள மாதிரித்தனம். இதுக்கு இந்த ஊடக புரோக்கர் சவுக்கு சங்கர் இருக்கிறான்ல, இவன் செய்யற வேலை எவ்வளவோ மேல். பார்த்துக்கோங்க மக்களே, உங்களுடைய ரட்சகன் நான் சொல்லல, ஃபெலிக்ஸ் ஜெரால்டு சொல்றாரு. மக்கள் எல்லோரும் விஜயை பார்த்து இப்படி சொல்றாங்க, ஐயோ ஒரு இறைவனை பார்க்கிற மாதிரி பாக்குறாங்க, தங்களுடைய ரட்சகனை பார்க்கிற மாதிரி பாக்குறாங்க அப்படின்னு எல்லாம் பில்டப் கொடுத்தாருல்ல. அந்த ரட்சகன் செய்யற வேலையா இது? அசிங்கம், அவமானம். நானும் பேசக்கூடாது அப்படின்னு தான் கடந்து போறேன். ஆனா விஜய் செய்கின்ற இப்படிப்பட்ட அயோக்கியத்தனங்கள் நம்மள பேச வச்சிருது. இனியும் பேசுவேன். இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக இறந்து போன 41 உயிர்களுக்கும் நீதி கிடைக்கிற வரைக்கும் இது தொடர்பான முக்கியமான செய்திகள் வரும்போதெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பேன். செஞ்ச தப்புக்கு விஜய் அவர்கள் தண்டனையை அனுபவிக்கிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பேன். இந்த காணொலியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண், நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.